إن الحمد لله الذي فضل الأزمان بعضها على بعض وخص مواسم الخيرات بمزيد من الفضل والأجر، وجعل لنا في كل عام أياما مباركة تضاعف فيها الحسنات وترفع فيها الدرجات. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இந்த மாளிகையிலே நாம் ஒரு புனிதமிகு மாதங்களில் ஒன்றாகிய துல்ஹஜ் மாதத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா எம்முடைய இந்த அமர்வை நம் ஈருலக வாழ்வின் வெற்றிக்கும் வழியாக ஆக்கித் தர வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனைகளோடு, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈருலகத்திலும் நாம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் நாம் தக்வாவோடு எம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரசூல் ஏகுகின்ற ஏவல்களை எடுத்து நடக்கின்ற, விலக்கிய விலக்கல்களை விட்டும் விலகி வாழ்கின்ற, அல்லாஹுவை பயந்து வாழ்கின்ற, சுவர்க்கத்தை எதிர்பார்த்து வாழ்கின்ற, நரகத்தில் புகுந்துவிடக் கூடாது என்று பயந்து வாழ்கின்ற இந்த உணர்வெல்லாம் உள்ளடக்கிய அந்த தக்வா எம் உள்ளத்தை உறுதியாக்க வைத்து எம் வாழ்வை செம்மையாக ஆக்க உதவும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி தக்வாவை நினைவூட்டி இருக்கிறார்கள். தன் உபதேசங்களின் முன்னால் அதிகம் அதனை நினைவூட்டி இருக்கிறார்கள் என்கின்ற அடிப்படையில் நான் எனக்கும் உங்களுக்குமாக அதனை நினைவூட்டி கொண்டவனாக, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்கள் மீது மிகவும் அருளாளன், மிகவும் அன்புடையோன். தன்னுடைய அடியார்கள் தன் வாழ்கின்ற வாழ்க்கையில் அவ்வப்போது போனஸ் கொடுப்பது மாதிரி அவனுடைய வாழ்க்கையில் சில சிறப்பான காலங்களை ஏற்படுத்தி நிறைவான நிரப்பமான நன்மைகளை அவன் அள்ளிக்கொள்வதற்கான வழிவகைகளை எமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். பல காலங்கள் அவ்வாறு நமக்கு வந்திருக்கிறது. ரமலான் மாதம் வந்து நாம் அதில் முழுமையான அமல்கள் செய்து எங்களை அல்லாஹ்வின் அருளுக்கு பாத்திரமானவர்களாக ஆக்குவதற்காக முயற்சி செய்திருக்கிறோம். ரமலானுடைய கடைசி பத்திலே லைலத்துல் கத்ர் என்கின்ற ஒரு இரவை ஏற்படுத்தி 1000 மாதங்கள் ஒரு நாள் நின்று ஒரு இரவு நின்று வணங்கினால் ஒரு 1000 மாதங்கள் நின்று வணங்கியவனுடைய நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹ் நமக்கு பாக்கியங்களை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இப்படி பல அருள்கள் அல்லாஹ்வால் நமக்கு அள்ளி வழங்கப்படுகின்றன. ஆனால் அதனை பயன்படுத்துகின்ற விடயத்தில் தான் நாங்கள் நிறைய பேர் துப்பாக்கியவான்களாக இருக்கிறோம், உதாசீனம் செய்கின்றவர்களாக இருக்கிறோம், அல்லது கண்டுகொள்ளாதவர்களாக இருக்கிறோம். அவ்வாறானவர்கள் பட்டியலில் அல்லாஹ் நம்மை ஆக்கிவிடக் கூடாது என்கின்ற அந்த பிரார்த்தனைகளோடு நாம் அப்படியான ஒரு சிறந்த காலகட்டத்திலே இருக்கிறோம். அல்லாஹு தஆலாவால் சிறப்பித்து கூறப்பட்ட 4 மாதங்கள் இருக்கின்றன. அஷ்ஹுருல் ஹுரும் என்று சொல்வார்கள். துல் கஅதா, துல் ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப். இந்த 4 மாதங்களும் மாதங்களில் சங்கையான மாதமாகும். அந்த மாதங்களில் எல்லாம் சிறந்த ஒரு மாதமாக துல்ஹஜ் மாதத்தை அடையாளப்படுத்தப்படும். அந்த துல்ஹஜ் மாதத்திலும் ஆரம்ப 10 நாட்கள் உலக நாட்களில் சிறந்த நாட்கள் என்று
குர்ஆன் சுன்னாவினுடைய ஒளியிலே அறிஞர்கள் அடையாளப்படுத்துவார்கள். ரமலானுடைய கடைசி 10 நாட்களும், ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 நாட்களும், துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்களும் சிறந்த நாட்கள். இந்த சிறந்த 10 நாட்களில் எந்த 10 நாட்கள் சிறந்தது என்ற கருத்துக்கள் வருகின்ற போது அறிஞர்களில் பலர் துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்கள் தான் சிறந்தது என்று சொல்கின்றவர்கள் இருக்கிறார்கள். துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களில் தொழுகின்ற 2 ரகாத்து தொழுகையும், ரமலானுடைய கடைசி 10 நாட்களிலே தொழுகின்ற 2 ரகாத்துக்களையும் ஒப்பிடுகின்ற போது துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களில் தொழுகின்ற அந்த 2 ரகாத்துடைய பெருமதி அதிகம் என்று பேசுகின்ற அறிஞர்கள் இருக்கிறார்கள். சூரத்துல் ஃபஜ்ரில் அல்லாஹ் வல் ஃபஜ்ர் வலயாலின் அஸ்ர் என்று சத்தியம் செய்கிறான். விடிய காலையின் மீது சத்தியமாக, வைகரையின் மீது சத்தியமாக. இப்னு அப்பாஸ், முஜாஹித் போன்ற பெரும் அறிஞர்கள் எல்லாம் இந்த விடிய காலை என்பது துல்ஹஜ் மாதத்தின் 10ஆம் நாளின் அந்த யௌமுன் நஹருடைய காலையை, அந்த ஃபஜ்ருடைய வேளையை பற்றித்தான் அல்லாஹு தஆலா சத்தியம் செய்வதாக சொல்கிறார்கள். வலயாலின் அஸ்ர் 10 நாட்கள் என்று சொல்ல வருகின்ற போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உட்பட சலஃப், முன் ஆரம்பகால உலமாக்கள், பின்னால் வந்த உலமாக்கள் போன்ற பல தப்சீர் துறை சகலதுறை அறிஞர்களும் பெரும்பாலானோர்கள் இந்த வலயாலின் அஷ்ர் என்று பேசப்படுகின்ற அந்த 10 இரவுகள் என்கின்ற அந்த 10 நாள் அது துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்கள் என்று சொல்கிறார்கள். இப்படி அல்லாஹுவால் மிகவும் சிறப்பாக சத்தியமிட்டு சொல்லப்பட்ட அந்த நாட்களுக்குள் நுழைந்த நிலையில் நாம் இன்று ஒன்று கூடியிருக்கிறோம். ஒரு சிறந்த காலத்தில், ஒரு நன்மைகளை அறுவடை செய்து கொள்ளக்கூடிய காலத்தில், பெருமதியான ஒரு காலத்திலே நாம் வீற்றிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல் குர்ஆனும் அஸ்-சுன்னாவும் இந்த காலத்தை பற்றி சிறப்பித்து பேசியிருக்கின்ற அளவு நம்மிடத்தில் அதற்கான சிறப்பும் முக்கியத்துவம் இருக்கிறதா என்று நம் சமுதாயத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற போது, அவதானித்து பார்க்கின்ற போது சமூகம் அதற்கான முக்கியத்துவத்தை கொடுத்த மாதிரி தெரியவில்லை. அந்த அளவுக்கு குர்ஆனும் சுன்னாவும் இந்த காலத்திற்கான முக்கியத்துவத்தை மிக அதிகமாகவே கொடுத்திருப்பதை காணலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தொட்டு ஒரு செய்தியை அறிவிக்கிறார்கள். ما من أيام العمل الصالح أحب إلى الله فيهن من هذه الأيام. ذو الحج மாதத்தின் يعني 10 ذي الحجة, ذو الحج மாதத்தின் 10 நாட்களில், முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய நல்லமல்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானதும், வேறு எந்த நாட்களில் செய்யும் அமல்களை விடவும் நல்லமல்களில் சிறந்ததும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானதும், இந்த துல்ஹஜ் தவிர 7 நாட்களில் செய்கின்ற அமல்களை விடவும் மிகவும் சிறந்ததும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், வகாலு வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போய் போராடுகின்ற அந்த ஜிஹாதை விடவும் சிறந்ததாய் இந்த காலங்களிலே அமல் செய்வது? ஏனென்றால் வணக்கங்களிலே மிகச்சிறந்த ஒரு வணக்கம், வணக்கத்திலே முதலிடத்திலே வைக்கக்கூடிய ஒரு வணக்கம் என்றால் ஜிஹாது தான். அல்லாஹ்வுக்காக தன் உயிரை, தன் பொருளை அடமானம் வைத்து போராட வேண்டிய சூழல் வந்தாலும் கூட அதற்கு துணிந்து போகின்ற அந்த போக்கு ஜிஹாத் என்று சொல்லப்படும். எனவே அவ்வாறான ஒரு வணக்கத்தை விடவும் இந்த காலங்களிலே செய்யப்படுகின்ற வணக்கம் சிறந்ததா என்று சஹாபாக்கள் கேட்டபோது, ஆம், அதனை விடவும் சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, இல்லா ரஜுலுன் ஹரஜ பினஃப்ஸிஹி வ மாலிஹி ஃபலம் யர்ஜஅ மின் ذلك பிஷைஇன், தன்னுடைய பொருளையும் உயிரையும் பிடித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே போய் போராடி திரும்பி வராமல் அந்த பாதையிலே மரணித்து போனவனை தவிர என்று சொன்னார்கள். ஜிஹாதுக்கு போனவன், போறது என்பது ஒரு பெரும் அமல்.
அவன் திரும்பி வருவான் என்றால் அந்த அமலும் துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களிலே செய்கின்ற அமல்களை ஒப்பிடுகின்ற போது துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களில் செய்கின்ற அமல் தான் சிறந்தது என்று சொல்கிறார். ஆனா போனவன் அந்த பாதையிலேயே மரணித்து போய்விட்டால் அவன் தான் சிறந்தவன். ஷஹீதுக்கு இணையான ஒரு அமல் கிடையாது என்கின்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே துல்ஹஜ் மாதத்தில் இந்த உலக நாட்களில் மனிதன் செய்கின்ற அமல்களில் ஏனைய நாட்களில் மனிதன் செய்கின்ற அமல்களை விடவும் இந்த நாட்களில் செய்கின்ற அமல்கள் அல்லாஹுவால் மிகவும் பிரதானமாக முக்கியத்துவமாக விரும்பி ஏற்கப்படுகின்ற ஒன்றாக அல்லாஹுவாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் அடையாளம் காட்டி இருப்பதை காணலாம். இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், அல் அஷ்ருல் அவ்வல் மின் தில் ஹிஜ்ஜா அஃலலு அய்யாமிஸ் ஸனா லில் அமலிஸ் ஸாலிஹ். துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களிலே செய்கின்ற அந்த அமல்கள் மனிதன் வருடம் முழுக்க செய்கின்ற அமல் செய்கின்ற அந்த காலங்களில் சிறந்த காலத்திலே செய்யப்படுகின்ற ஒரு சிறந்த அமல் அல்லது நல்ல காலத்தில் செய்யப்படுகின்ற ஒரு அமல் என்று சொல்கிறார்கள். அஃலலு அய்யாமிஸ் ஸனா, அதாவது மனிதன் வாழ்க்கையின் வருடங்களிலே இருக்கின்ற நாட்களில் சிறந்த நாட்கள் அவைகள். லில் அமலி ஸாலிஹ், நல்லமல் செய்வதற்கு மிக பொருத்தமான காலங்கள் என்று சொல்கிறார்கள். அதே போன்றுதான் இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்ற போது, ஏன் இந்த காலத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து குர்ஆனிலும் சுன்னாவிலும் பேசப்படுகின்ற போது சொல்கிறார்கள், எல்லா அமல்களும் ஒருங்கே இணைந்து அமைகின்ற ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். எல்லா அமல்களும், நோன்பு காலத்துல கூட எல்லாத்தையும் சேர்க்கலாம், ஆனா ஹஜ்ஜை சேர்க்கலாது. 50 கடமை உட்பட பெரும்பாலான அல்லாஹ் சொல்கின்ற எல்லா வணக்கங்களையும் செய்யக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்துக்குள்ளே வருகிறது. ஹஜ் கடமை உட்பட நோன்பு பிடிக்கக்கூடிய, தர்மங்கள் செய்யக்கூடிய, திக்ருகள் ஔராதுகள் செய்யக்கூடிய வணக்கங்கள் என்று எதுவெல்லாம் அல்லாஹ்வால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அந்த நல்லமல்களை எல்லாம் ஒருங்கிணைந்து உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு காலம்தான் இந்த துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்கள். அதனால் தான் காலங்களில் சிறந்த காலமாகவும் அமல் செய்வதற்கு எல்லா காலங்களையும் மிகவும் பொருத்தமானதாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட அல்லாஹ்விடத்திலே மிகவும் விருப்பத்துக்குரிய காலமாகவும் இருப்பதாக இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வசந்த காலத்தை சரியாக நாம் அறுவடை செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா எமக்கு தந்திருக்கின்ற இந்த பாக்கியமிக்க காலங்களை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வளமையான இபாதத்துக்கள் செய்கின்றவர்கள் வளமைக்கு மாற்றமாக இன்னும் அதனை அதிகப்படுத்தி செய்வதற்கான முயற்சியிலே ஈடுபட வேண்டும். வணக்க வழிபாடுகளிலே இருந்து வெறும் பெயர் வாங்கிகளாக வாழுகின்றவர்கள் தன்னை முஸ்லிம் என்கின்ற எல்லைக்குள் கொண்டு வந்து இஸ்லாம் சொல்கின்ற வணக்க வழிபாடுகளை உயிர்ப்பிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எல்லா நாளும் உபதேசம் செய்வதற்கான காலமாக இருக்காது. ஒரு நாள் வரும், எந்த உபதேசமும் பயன்பெறாமல் திடீரென்று நாம் மௌத்தாய் போய்விடக்கூடிய ஒரு காலம் வரும். எனவே அந்த காலங்கள் வருவதற்கு முன்னால் நமக்கு வழங்கப்படுகின்ற உபதேசங்களை உள்வாங்கி எங்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டு நல்வழியில் பயணிப்பதற்கு நாம் உட்பட வேண்டும். அல்லாஹு தஆலா தருகின்ற இது அருள்மிகு காலங்களையும் இந்த வளங்களையும் இந்த வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்திக் கொண்டு நம்மை நாம் நல்வழியிலே நன்மைகள் நிறைந்த அந்த வாழ்க்கையிலே எம்மை ஈடுபடுத்துவதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். இந்த துல்ஹஜ் மாதத்திலே என்ன நன்மைகள் எல்லாம் செய்யலாம், நபி அவர்கள் என்ன அமல்கள் எல்லாம் செய்வதற்கு தூண்டி இருக்கிறார்கள் என்று பார்த்தால் சில விடயங்களை நாம் அடையாளப்படுத்துவது அவசியமாகும். முதலாவதாக, இந்த காலத்தில் செய்யப்பட இருக்கின்ற ஒரு கட்டாய கடமை ஒன்று இருக்கிறது. துல்ஹஜ் மாதத்திலே செய்யப்பட வேண்டிய ஒரு வணக்கங்களிலே முக்கியமான வணக்கம் இஸ்லாத்தின் அர்கானுல் இஸ்லாம், இஸ்லாத்தின் தூண்களில் ஒன்று என்று சொல்லப்படுகின்ற ஹஜ் என்கின்ற கட்டாய கடமையை நிறைவேற்றுகின்ற காலம் இந்த துல்ஹஜ் மாதத்தில் தான் இருக்கிறது. ஹஜ்ஜுக்கு போவதற்கான பிரயாண வசதியும் அங்கே ஹஜ் முடிந்து வருவதற்கும் வரைக்குமான அவருக்குரிய உணவுக்குரிய வசதியும் எவரிடத்தில் இருக்கிறதோ அவருக்கு ஹஜ் செய்வது கடமையாகும். இந்த காலத்தில் வாழ்க்கையில் ஒரு தடம் அவர் ஹஜ் செய்வது கடமையாகும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத என்று லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் ஹஜ் கடமையை நிறைவேற்றுங்கள்,
உம்ரா செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஹஜ் கடமையாக்கப்பட்டது பற்றி பேசுகின்ற வசனம் வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் ஹஜ் செய்வதற்கு வசதி படைக்கிறாரோ ஆற்றல் பெறுகிறாரோ அவர்கள் ஹஜ் செய்வது அவர்களுக்கு கடமையாகும். வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன். யார் இந்த கடமையை நிராகரிக்கிறாரோ புறக்கணிக்கின்றாரோ கணக்கில் எடுக்காமல் இருக்கிறாரோ ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன். நீங்க ஹஜ் செய்யறதால் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையில்லை. அல்லாஹ் எல்லோரை விடவும் தேவையற்றவனாக இருக்கிறான். ஹஜ் என்ற கடமையை செய்வது அதற்கு பொறுப்பிலே இருக்கின்றவர்கள் ஒவ்வொருடைய கடமையாகும். எனவே ஹஜ் என்கின்ற கடமையை செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுக்காக லில்லாஹி, ஹாஜியாருங்கிறதுக்காக அல்ல, கௌரவத்திற்காக அல்ல, தன் செல்வத்தின் செருக்கை காட்டுவதற்காக அல்ல, அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்வது வசதி படைத்த ஒவ்வொருவருக்கும் கடமையாகும். அதை நிராகரிக்கின்றவர் அவரை புறக்கணிக்கின்றவர்களை அல்லாஹு தஆலா புறக்கணித்தே பேசுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா என்கின்ற அந்த வசனங்களில் யார் சக்தி பெறுகிறாரோ என்பதற்கு விளக்கம் கொடுக்கின்ற போது பிரயாணம் போகின்ற ஆற்றலும் அங்கே ஹஜ் முடியும் வரைக்குமான உணவுக்கான வசதியும் உள்கின்ற அந்த வசதியைத்தான் சொல்லுவார்கள். இந்த வசதி இருக்கிறார்கள் ஹஜ்ஜி போர் கட்டாய கடமை. ஒருவன் தொழாமல் இருப்பது எப்படி பெரும் பாவமோ பெருங்குற்றமோ, ஒருவன் நோன்பு பிடிக்க சக்தி இருந்தும் நோன்பு பிடிக்காமல் இருப்பது எப்படி பெரும் குற்றமோ, எப்படி ஒருவன் ஜகாத்து கொடுக்கக்கூடிய வசதி இருந்தும் கொடுக்காமல் இருப்பது ஏழைகளின் சொத்தை அபகரிப்பது போன்றான ஒரு கொள்ளை செய்கின்ற ஒரு கொள்ளை அடிக்கின்ற செயலோ, அது போன்றுதான் ஹஜ் செய்யக்கூடிய பொருளாதார வசதி இருந்தும் ஒருவன் ஹஜ் செய்யாவிட்டால் அவன் பெரும் பாவம் செய்கின்ற ஒரு பாவியாகுவான். இந்த இபாதத் எனக்கு முக்கியமான ஒரு இபாதத், கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு இபாதத். இது முதிய வயதில் செய்கின்ற ஒரு இபாதத்து கிடையாது. ஒரு ஜகாத் கொடுப்பதற்கான அளவு வருகின்ற போது அது கடமையாகிறது போன்று ஹஜ் செய்வதற்கான பொருளாதார வசதி வருகின்ற போது அது கடமையாகும். அதை கட்டாயம் செய்தாக வேண்டும். செய்யாதவர்கள் பாவிகள், குற்றவாளிகள். அர்கானுல் இஸ்லாம், இஸ்லாம் 5 தூண்களின் மீது நிற்கிறது என்று நாம் படித்திருக்கிறோம். அந்த அர்கான்களில் ஒன்று இந்த ஹஜ். இந்த தொழுகை என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அந்த தொழுகைக்குள் உள்ள அர்கான்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். உதாரணமாக தொழுகையுடைய அர்கான்களில் ஒன்று நின்று தொழ வசதி உள்ளவர்கள் சக்தி உள்ளவர்கள் நின்று தொழ வேண்டும். நின்று தொழ சக்தி உள்ளவர்கள் இருந்து தொழ முடியாது. இருந்து தொழுதால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். எனவே ஜகாத்து கொடுக்க வசதி இருக்கின்றவர்கள் கொடுக்க வேண்டும். கொடுக்காவிட்டால் அவர் முழுமையான முஸ்லீமாக ஆக மாட்டார். அதே போன்றுதான் ஹஜ் செய்ய வசதி இருக்கின்றவர் ஹஜ் செய்தாக வேண்டும். அவர்தான் முஸ்லிம் என்பதற்கான அடையாளம். ஒரு முஸ்லிம் என்பதற்கான அடிப்படை தூண்களில் ஒன்றை அவர் சரியாக நிறைவேற்றியவராக ஆகுவார். எனவே பொருள் வசதி இருந்தும் ஹஜ் செய்யாமல் இருக்கின்றவர்கள் இந்த காலகட்டம் இன்று கடந்து போய்விட்டது. அடுத்த காலவரம் வரும் வரைக்கும் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து காத்திருக்க வேண்டிய கட்டாயத்தோடு இருக்கிறோம். சிலர் இருக்கிறார்கள் வசதி வரட்டும் இருந்தும் கூட இப்ப என்ன அவசரம், ஆடுற ஆட்டம் ஓடுற ஓட்டம் எல்லாம் ஓடி போட்டு வயசு வந்ததுக்கு பின்னால செய்து அன்று பிறந்த பாலகனாக மீண்டு வருவோம் என்கின்ற நினைப்பிலே இருக்கிறார்கள். நம்முடைய உசீர் என்னாலும் நிலைத்திருக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. அதே போன்றுதான் நாம் நம்முடைய பொருளாதாரம் என்னாலும் எம்மோடு இருக்கும் என்பது நமக்கு தெரியாது. எம் உயிர் எப்போது போகும் எம்மை விட்டும் என்று தெரியாது. அதே போன்று நம்முடைய பொருள் எம்மை விட்டு எப்போது போகும் என்பதும் தெரியாது. எனவே அந்த கடமையாகின்ற போது செய்துவிட வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அதாவது ரசூலுல்லாஹ் ஒரு முறை சொன்னாங்க, ஒரு மிம்பர்ல ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, கத் ஃபுரித அலைக்கும் அல் ஹஜ், ஹஜ் என்கின்ற கடமை உங்களுக்கு கடமையாக்கப்பட்டுள்ளது. ஃபஹுஜ்ஜு, நீங்கள் ஹஜ் கடமையை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார்கள். அப்போ ஒரு சஹாபி கேட்கிறார்,
யார சொல்லுவா ஒவ்வொரு வருஷமுமா செய்யணும். ரசூலுல்லாஹ் அமைதியா இருக்காங்க. 2வது தரம் கேட்கார், அமைதியா இருக்காங்க. 3வது தரம் கேட்கார், அமைதியா இருக்காங்க. பிறகு பதில் சொல்றாங்க, நான் ஓமுட்டு சொன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் கடமையாயிரும். எதை சொன்னேனோ சின்னத்தோ கேட்டுட்டு போங்க, கூட கேள்வி கேட்காதங்க என்று அந்த ஹதீஸ் நீண்டு போகிறது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு இந்த ஹஜ் கடமை என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கட்டாய கடமை என்று டிக்ளேர் பண்ணி அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தலைமையிலே முதலாவது ஹஜ் குரூப்பை மக்காவுக்கு அனுப்பி இந்த ஹஜ் கடமையை சமுதாயத்துக்கு கட்டாய கடமை என்று பிரகடனப்படுத்தினார்கள். ஹிஜ்ரி 10வது ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஆரம்பமும் இறுதியுமான ஹஜ்ஜை செய்து ஹஜ்ஜத்துல் விதாவை முடித்து வந்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், யார் ஹஜ் செய்யக்கூடிய வசதி இருந்தும் அவர்கள் ஹஜ் செய்யவில்லையோ அவர் யகூதியாக அல்லது நசாரானியாக மரணிக்கட்டும் என்று சொன்னார்கள். இமாம் சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், யார் ஹஜ் செய்யவில்லையோ காவிர் தவிர வேறு யாரும் வசதி இருந்தும் ஹஜ் செய்யாமல் இருக்க மாட்டான் என்று சொன்னார்கள். அதை நிராகரிக்கிறவன் அறிஞர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய கூற்றையும் சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹுடைய கூற்றையும் பெறுகின்ற போது இவர்கள் காவிர் என்கின்ற அர்த்தத்தை சொல்லவில்லை. பொதுவாக அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணிக்கின்ற விடயத்தில் முன்னணியில் நிற்பவர்கள் யூதர்களும் நசாராக்களும் தான். அல்லாஹ் ஒரு கட்டளையை போடுகின்ற போது அதனை உதறி தள்ளிவிட்டு தன்னிஷ்டத்துக்கு நடப்புகின்றவர்கள், பொருள்களை நேசிப்பவர்கள், உலகத்தை நேசிப்பவர்கள், உலகத்தில் வாழ வேண்டும், அந்த பொருளை கொண்டு இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்று துடிப்பவர்கள் அவர்கள்தான். அந்த பண்பை சுமந்தவர்கள் ஹஜ் செய்ய நேசில போக மாட்டார்கள் என்கின்ற அர்த்தத்தில் தான் சொன்னார்கள் தவிர காவிர்கள் என்ற அர்த்தத்தில் சொல்லவில்லை என்று அறிஞர்கள் சொல்கிறார். எனவே ஹுப்பு துன்யா, இந்த உலகத்தின் ஆசை, இந்த பொருளாதாரத்தின் மோகம் கொண்டவர்கள் இலகுவில் அல்லாஹ்வுடைய சட்டங்களை எடுத்து நடக்க மாட்டார்கள். குறிப்பாக பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட சட்டத்தை, பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட கடமைகளை எம் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்படும் பெரும் கடமைகளில் 2 கடமைகள் இந்த ஜகாத்தும் ஹஜ்ஜும் ஆகும். இது 2ம் மனிதனுடைய பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட கடமை. ஆனால் ஜகாத்தை மறுப்பவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யவில்லை, ஏழை எளியவர்களின் வயிற்றில் அடிப்பவர்கள் என்றால் இருமுனை பாவங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே பொருளாதார ரீதியாக இருக்கின்றவர்கள் அதனை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், பெரும்பாலான அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஹஜ் கடமையாகியும் கூட அதனை காலம் கடத்துவது ஹராம் என்று ஃபத்வா கொடுக்கிறார்கள். ஹஜ் செய்யலாம், ஆனால் ஹஜ் கடமையாகிற போது உடனே செஞ்சிடணும், அதை காலம் கடத்தக்கூடாது. ஏனென்றால் அந்த வாய்ப்பு அவரை விட்டு விலகி போகலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த துல்ஹஜ் மாதத்தில் கட்டாயம் செய்யப்பட வேண்டிய, ஆயுளில் ஒரு தரம் தான் செய்யப்பட வேண்டிய, ஒரு முஸ்லிம் மீது கட்டாய கடமையான இந்த ஹஜ் கடமை பலரால் கைவிடப்பட்ட ஒன்றாகவே இருந்து கொண்டிருக்கிறது. கடைசி காலங்களில் செய்யப்படுகின்ற ஒரு கடமையாக பலரால் பார்க்கப்படுகிறது. இது கடைசி காலத்தில் செய்யற கடமை அல்ல. யாருக்கு எப்ப கடைசி யாருக்கு தெரியும்? எனவே பொருளாதாரம் வருகின்ற போது வந்தவுடன் அந்த வருடத்திலே செய்யப்பட வேண்டிய கடமையாகும். நிறைய பேருங்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னாங்க, வளவிரிக்கு காணிரிக்கு இதெல்லாம் ஆக்கள் ஹஜ்ஜி செய்ய நம்மளே ஹஜ்ஜி என்கின்ற கடமையை நமக்கு கடமையாக்கும் என்று யோசிப்பது. நிறைய பேர்ட்ட காசு அங்க வளவு வாங்கியிருப்பாங்க, தேவைப்படும் வாங்கி போட்ட வளவிரிக்கு தன்னுடைய குடும்பத்தையும் தன்னையும் வாழ வைப்பதற்கு தேவையான பொருளாதாரம் போக மேலதிகமாக இருந்தால் அவன் மீது ஹஜ்ஜி கடமையாகும். 8 ஏக்கர் காணி இருக்கு, 5 ஏக்கர் காணி இருக்கு, 4 ஏக்கர் காணி இருக்கு, 3 ஏக்கரால் தன் குடும்பத்தை போருமாக்கிக் கொள்ளலாம் என்றால் 4வது ஏக்கர் மீதான ஹஜ்ஜை கடமையாக்குகிறது. காசி காணியை தூக்கிட்டு ஹஜ்ஜி போயிடாது, வித்து போட்டு ஹஜ்ஜி போக வேண்டிய தேவை வந்தால் விற்கணும். விரட்டு வளவு கிடைக்க ஒரு வளவை வித்து போட்டால் ஹஜ்ஜிக்கு போகலாம் என்றால் வளவை விற்கணும். ஏன்னா நம்முடைய லிக்யூட்டாக நம்முடைய பொருளாதாரம் காசா கேஷா ஒத்தத்தை மில்ல பொருளாதாரம் நிறையப்பட்ட கிடக்கு. நகையா ஒழிச்சு வச்சு திட்டம், வளவா மாற்றி வச்சு திட்டம், காணியா சேர்த்து வச்சிருக்கிறோம். இவைகள் எல்லாம் எம்மிதான ஹஜ் கடமையை கடமையாக்கிய பொருள்கள். அல்லாஹ்விடத்திலே தப்ப முடியாது.
இஸ்லாமிய அடிப்படை கடமைகளை விட்ட குற்றவாளிகளிலே நாம் ஆகிவிடுவோம் என்பதை உணர்ந்து இந்த துல்ஹஜ் மாதத்திலே செய்யப்பட வேண்டிய கடமைகளில் முக்கியமான கடமையாகிய இந்த ஹஜ் கடமையை இந்த வருடம் செய்யவும் வாய்ப்பிருந்து தவற விட்டு அவரவருக்கு தெரியும் இன்னைக்கு ஏழுமா ஏழாத அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். அடுத்த வருடம் இந்த ஹஜ் கடமையை நிறைவேற்றும் வரைக்காவது என் ஆயுளை நீடிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த பொருளாதாரம் இடத்திலே தங்குவதற்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதே போன்றால் இந்த துல்ஹஜ் மாதத்திலே எல்லோராலும் செய்யக்கூடிய நல்ல நிறைய நன்மைகளை பற்றி நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற போது வயذ்குரு இஸ்மல்லாஹ் ஃபீ அய்யாமின் மஅலூமாத், அந்த குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹ்வின் பெயரை நிறைவு கூறுவதற்காக என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹஜ்ஜிலே 28வது வசனத்திலே ஒரு செய்தியை சொல்கிறார். இந்த ஐயாமு மஅலூமாத் என்பது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், குறிப்பிட்ட அந்த நாட்கள் என்பது துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களை தான் சொல்கிறது என்று சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவும் இதற்கு விளக்கமாக அமைகிறது. அதாவது துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களில் அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை அதிகம் புகழ வேண்டும், அதிகம் தக்பீர்கள் சொல்ல வேண்டும் என்பதை இந்த ஆரம்ப 10 நாட்களில் செய்ய வேண்டும் என்பதை குர்ஆனும் சுன்னாவும் சொல்கிறது. துல்ஹஜ் மாதம் சூரத்துல் ஹஜ் 28வது வசனமும் அதே போன்று நபி அவர்கள் சொல்கிறார்கள், முஸ்லிமிலே வருகின்ற ஒரு ஹதீஸ், மா மின் அய்யாமின் அஅலமு இன்தல்லாஹி வலா அஹப்பு இலைஹி அல் அமலு ஃபீஹின்ன மின் ஹாதிஹில் அய்யாமில் அஷ்ரை. துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 தினங்களில் செய்யும் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் மிகவும் உயர்வு மிக்கதாகவும் விருப்பத்துக்குரியதாகவும் உள்ளன, இதுபோல் அந்தஸ்து கொண்டவர் எந்த நாட்களும் கிடையாது என்று சொல்கிறார்கள். இந்த 10 நாட்களிலே செய்கின்ற அமல்கள் அல்லாஹ்விடத்திலே மிகவும் அந்தஸ்துக்கும் அல்லாஹ்விடத்திலே மிகவும் விருப்பத்துக்கும் உரிய நாள்களாகும் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள், ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன, அந்த நாட்களிலே நீங்கள் அதிகம் அதிகம் மினத் தஹ்லீல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற அந்த திக்ரை அதிகமாக நீங்கள் சொல்லுங்கள், வத்தஹ்மீதி அல்ஹம்துலில்லாஹ் என்பதை அதிகம் அதிகம் சொல்லுங்கள், வத்தஸ்பீஹி சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்பதை அதிகம் அதிகம் சொல்லுங்கள், வத்தக்பீரி அல்லாஹு அக்பர் என்கின்ற தக்பீரை அதிகம் அதிகம் சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே ஐயாம் துல்ஹிஜ்ஜா, இந்த துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களில் அதிகம் தக்பீர்கள், தஹ்மீதுகள், தஹ்லீல்கள், தஸ்பீஹ்கள் செய்வதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூண்டி இருக்கிறார்கள். எனவே முடியுமான வரைக்கும் நேரம் கிடைக்கின்ற போது, தொழில் செய்து கொண்டிருக்கின்ற போது, வயல்வெளியிலே நிற்கின்ற போது, கடைத்தெருவிலே நிற்கின்ற போது, கடற்கரையிலே நிற்கின்ற போது, மேசை மேலே செய்கின்ற போது, எங்கே எப்போதெல்லாம் இருக்கிறோமோ அப்போதெல்லாம் நம்முடைய நாவுகள் ஃப்ரீயாக இருக்கிற போதெல்லாம் இந்த திக்ருகளை அசைவோடுகின்ற ஒன்றாக இந்த காலத்திலே நாங்கள் மாற்ற வேண்டும். குறிப்பாக இந்த துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களில் அதிகம் தக்பீர் சொல்வதை நபி அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். இந்த தக்பீர் என்பது விடுபட்ட ஒரு சுன்னாவாகவே போய்விட்டது. சிலர் தக்பீர்கள் சொல்லுவார்கள், துல்ஹஜ் மாதத்தின் 8ஆம் நாளில் இருந்து 13ஆம் நாள் வரைக்கும் சொல்லப்படும். ஆனால் முதல் நாளிலே இருந்து தக்பீர் ஆமாக பொதுவாக இந்த நாட்களில் ஆரம்ப நாளிலே இருந்து தக்பீர் சொல்வது சுன்னத்தாகும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா போன்றவர்களும் கடை தெருகளுக்குள்ளே இறங்கி சத்தம் போட்டு அவர்கள் தக்பீர் சொல்லுவார்கள். மக்கள் அந்த தக்பீரை கேட்டு தக்பீர் சொல்ல வேண்டும், அவர்களை தூண்ட வேண்டும் என்பதற்காக தக்பீர் சொல்லுவார்கள். மக்களுடைய தக்பீரை கேட்டு அவர்களும் தக்பீர் சொல்லுவார்கள். கூட்டாக சொல்வதல்ல, சொல்ல சொல்ல அவர்களும் கேட்டு சொல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இப்படி அதிகம் தக்பீர் சொல்கின்ற ஒரு பழக்கத்தை இந்த காலங்களில் நாம் செய்ய வேண்டும். குறிப்பாக அரபா நாளில் சுபஹ் தொழுகையில் இருந்து துல்ஹஜ் மாதம் 13ஆம் நாள் அசர் தொழுகை வரைக்கும் தொழுகைகளுக்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் சொல்லி இருக்கிறார்கள். குறிப்பாக பொதுவாக துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப நாட்களிலே இருந்தே தக்பீர் சொல்லலாம். தக்பீர் என்ன? தக்பீர் ஒரு பெரிய வைத்து படிக்கணும்னு நினைச்சிருக்கிறதால நிறைய பேருக்கு தக்பீர் வேறு. தக்பீர் என்கிற அல்லாஹு அக்பர் என்று சொல்வதுதான் குறைந்தது. நபி அவர்களை தொட்டும் வருகின்ற மிக நேரடியான செய்தி தக்பீர் என்றால் அல்லாஹு அக்பர்.
அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். சஹாபாக்களை தொட்டு வருகின்ற போது பலவாறு சொல்லியிருக்கார்கள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கபீரா, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். இப்படி தக்பீர்கள் வருகிறது. இந்த முடியுமானவரை குறைஞ்சது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்பதையாவது நாம் என் நாவுகளால் கிடைக்கின்ற போதெல்லாம் மொழிந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே போன்றுதான் இந்த நாட்களில் அதிகம் நோன்பு பிடிப்பது சிறந்ததாகும். அல்லாஹ்விடத்திலே விருப்பமான அமல்களிலே விருப்பமான அமல்கள் ஒன்று நோன்பு ஒன்றாகும். அல்லாஹு தஆலா நோன்பை பற்றி சொல்கின்ற போது அஸ்ஸௌமு லீ அன அஜ்ஸி பிஹி, நோன்பு எனக்குரியது, நான் அதற்கு டைரக்டா கூலி கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கின்ற ஒரு கடமை நோன்பு. எனவே துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப காலங்களில் நிறைய அமல்கள் செய்யுங்கள் என்று சொல்கின்ற போது அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல்களில் ஒன்று நோன்பு. எனவே நோன்பு இந்த காலங்களிலே பிடிக்க முடியுமானவர்கள் பிடிக்கலாம். அதற்கு இல்ல வேலை வாய்ப்பு வசதி இல்லாத இந்த நாட்களுக்குள் வருகின்ற திங்கள் வியாழக்கிழமையுடைய நோன்பையாவது குறைந்தது உயிர்ப்பிக்கலாம். எனவே இந்த நாட்களில் அதிகம் நோன்பு பிடிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதே மாதிரிதான் இந்த மாதத்தில் வருகின்ற துல்ஹஜ் மாதத்தின் 9வது நாள் வருகின்ற அந்த அரஃபாவுடைய நாளில் நோன்பு பிடிப்பது அந்த வருடத்தின் முந்திய பிந்திய பாவங்களை போக்க போதுமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த துல்ஹஜ் மாதத்தின் 9வது நாள் அரஃபாவுடைய நோன்பு என்கின்ற அந்த நோன்பை பிடிப்பது சுன்னத்தான ஒரு விசேடமான நோன்பாகும். அது முந்திய அந்த வருடத்தின் முந்திய பிந்திய பாவங்களை மன்னிக்க கூடியது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதே போன்று இந்த நாட்களில் நாம் அதிகம் தொழுகையில் ஈடுபடுவது, கியாமுல் லைல்களை செய்ய தொடங்குவது, அதாவது விடுபட்டு போன நோன்புல செஞ்சு விட்டு இப்ப இதுல திரும்ப மீண்டும் உயிர்ப்பிச்சு தொடர்ச்சியாக கொண்டு போவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். அதே போன்று முன்பின் சுன்னத்தான தொழுகைகள் விடுபட்டிருந்தால் அவைகளை தொடர்ந்து தொடங்க வேண்டும். முன்பின் சுன்னத்தான தொழுகைகளை தொடர்ச்சியாக தொழுகை வருகின்ற ஒருவருக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டுகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ஐங்கால தொழுகைக்குள் முன்னுள்ள பின்னுள்ள ராத்திபான சுன்னாக்களை தொடர்ச்சியாக தொழுவதற்காக நோன்பிலே தொழுதிருப்போம். விடுபட்டு போயிருந்தால் மீண்டும் அதனை உயிர்ப்பித்து இனிவரும் காலங்களிலும் அதை தொடர்ச்சியாக கொண்டு போகும் வேண்டும் என்கின்ற நீயத்தோடு உயிர்ப்பிப்போம். சில அறிஞர்கள் சொல்வார்கள், இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் தொழுதால் ஒவ்வொரு நாளும் ஒரு சொர்க்கத்திலே ஒரு மாளிகை கட்டப்படும் என்று சொல்கிறார்கள். சொர்க்கத்தில் ஒரு மாளிகை என்பது சாதாரணமான விடயமா? சிறிய அமல்களால் நிறைந்த பயனைப்படக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தருகிறான். இந்த காலங்களிலே உயிர்ப்பிக்க முற்படுவோம். அதே போன்றுதான் அதிகம் குர்ஆனை ஓதுவதற்கும், அதே போன்று அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார்கள் செய்வதற்கும், நம்முடைய பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவதற்கும் இந்த காலங்களை நாம் கூடுதலாக பயன்படுத்த வேண்டும். நம்ம கடைசி 10 ரமலான் காலத்தை கற்பனையில கொண்டு வாங்க, அதை விடவும் சிறந்த காலம். அவ்வளவுதான். கடைசி ரமலானின் கடைசி 10 நாளை நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் குர்ஆன் ஓதுவோம், நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் பள்ளிவாசலுக்குள்ளே இருப்போம், தொழுவோம், திக்ர் செய்வோம், தௌபா செய்வோம், துஆ செய்வோம், எல்லாம் செய்வோம். அப்படியான ஒரு காலத்திலே இருக்கிறோம். அதை விடவும் ஒரு சிறந்த காலத்திலே இருக்கிறோம் என்கின்ற கற்பனைக்கு கொண்டு வாருங்கள். நேரங்களை பயணிக்கதாக கழிப்போம். அல்லாஹ்விடத்திலே அருளை பெறுவதற்காக கழிப்போம். உலகமே ஒன்று கூடி மக்காவில் அல்லாஹ்வை ஹஜ் அல்லாஹ்வுடைய மாளிகை அல்லாஹ்வுடைய தரிசனத்தை அந்த ஹஜ் என்கின்ற கடமையை நிறைவேற்றுவதற்காகவும் தியாகத்தோடு ஒன்று கூடி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அந்த தியாகத்தை நேரடியாக செய்ய வாய்ப்பில்லாதவர்கள், அந்த நன்மையை நேரடியாக பெற்றுக்கொள்ள வாய்ப்பில்லாதவர்களுக்கு மாற்று வழிகளை அல்லாஹ் இவ்வாறான வழிகள் மூலமாக செய்து வந்திருக்கிறான், திறந்து வந்திருக்கிறான். பயன்படுத்துவோம். நீயத்துகளுக்குத்தான் கூலி. முடியுமான வரைக்கும் இந்த காலத்தில் நன்மைகளால் இதனை உயிர்ப்பிப்பதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த மாதத்திலே துல்ஹஜ் மாதத்தின் 10வது நாளில் செய்யப்படக்கூடிய ஒரு அமல், துல்ஹஜ் மாதத்தின் 10வது நாள் பெருநாள் வரும். பெருநாள் முடிந்ததற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளிலே உதுஹியா என்கின்ற ஒரு கடமையை செய்திருக்கிறார்கள். இது துல்ஹஜ் மாதத்துக்குள்ள வார கடமைதான். எனவே முடியுமானவர்கள் இந்த மாதத்திலே உதுஹியா கொடுக்கின்ற கடமையை செய்ய வேண்டும். துல்ஹஜ் மாதத்தில் பெருநாள் தொழுது முடிந்தவுடன் நபி அவர்கள் அந்த திடலிலே வைத்து ஆடறுத்து கொடுத்திருக்கிறார்கள். லஹா அன்-நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிகப்ஷைனி அம்லஹைனி அக்ரனைனி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொம்புள்ள கருப்பு நிறம் கலந்த 2 வெள்ளை ஆடுகளை குர்பான் கொடுத்தார்கள் என்று புகாரியிலே வருகிறது. தொழுது முடிந்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தடத்திலே இருந்து செய்வார்கள். அனுமதி நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. துல்ஹஜ் மாதம் 13வது
அசர் வரைக்கும் நாங்கள் என்ன செய்யலாம்? உதுஹியா என்கின்ற கடமையை கொடுப்பதற்கான வாய்ப்பு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த துல் ஹஜ் மாதத்திலே செய்யப்படக்கூடிய கடமைகளில் நமக்கு வலியுறுத்தப்பட்ட சுன்னா, சில அறிஞர்கள் உதுஹியா கொடுப்பது வாஜிப் என்று சொல்கிறார்கள். சில அறிஞர்கள் சுன்னா முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னா என்று சொல்கிறார்கள். வலியுறுத்தப்பட்ட சுன்னா என்கின்ற கருத்து தான் ஏற்றமானது என்கின்ற பெரும்பாலான அறிஞருடைய கருத்தாகும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. இமாம் அல்பானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஸஹீஹ் என்று சொல்கின்ற ஒரு செய்தி, மன் வஜத சஅதன் ஃபலம் யுضحி ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, எவர் உதுஹியா கொடுப்பதற்கான வசதி இருந்தும் கொடுக்கவில்லையோ அவர் எங்களுடைய தொழுந்தளத்தை திடலை நோக்கி வர வேண்டாம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். உதுஹியா கொடுக்கிறதுக்கு வசதி இருந்தும் யார் உதுஹியா கொடுக்கவில்லையோ அவர் தொழுமிடத்துக்கு வர வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸை வைத்து அறிஞர்கள் இது எவ்வளவு வலியுறுத்தப்பட்ட ஒன்று என்று சொல்லி இருக்கிறார்கள். அதனால் தான் இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக நிறைய சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஒருவருக்கு வசதி இருந்தால் தனியே ஒரு ஆட்டை அறுத்து கொடுக்கலாம், அல்லது தனியே ஒரு ஒட்டகத்தை அறுத்து கொடுக்கலாம், அல்லது தனியே ஒரு மாட்டை கொடுக்கலாம். வசதி இல்லாட்டி 2 பேர் செய்யுங்க, பிரச்சனை இல்லை. 3 பேர் சேர்ந்து கொடுங்க, பிரச்சனை இல்லை. 4 பேர் சேர போறீங்களா, பிரச்சனை இல்லை. 7 பேர் வரைக்கும் நீங்க ஒன்று சேர்ந்து இந்த உதுஹியா கடமையை ஒரு மாட்டையோ அல்லது ஒட்டகத்திலேயோ 7 பேர் பங்காளிகளாக இருந்து அந்த கடமையை நிறைவேற்றலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நமக்கு வழிகாட்டியுள்ளார்கள். இந்த 7 பேரை தேடி திரிவது எப்படி என்கின்ற ஒரு சிக்கல்களும் ஊர்களுக்குள்ளே வருகின்ற போதுதான் ஒரு ஃபெசிலிட்டேட்டராக, அதற்கான ஒரு ஏற்பாட்டாளராக இருந்து நாம் கடந்த 10 வருடங்களுக்கு 10, 15, 20 வருடங்களாக இந்த கூட்டு குர்பானிக்கான ஒரு ஏற்பாட்டை நாம் செய்து கொடுக்கிறோம். அது நமக்கு சிரமம் தானே தவிர ஒரு லாபமும் கிடையாது. ஆனாலும் இந்த சமுதாயம் இந்த கடமையை செய்வதற்கு நாம் ஒரு உறுதுணையாக இருப்போம் என்கின்ற அடிப்படையில் தான் நம்முடைய பள்ளிவாசலின் நிர்வாகங்களுக்கு உட்பட்ட அடிப்படையில் இந்த கூட்டு குர்பானிக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். இன்னும் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வாய்ப்புள்ள சகோதரர்கள் இந்த குர்பான் என்கின்ற கடமையையும் இந்த உதுஹியா என்கின்ற அந்த கடமையையும் இந்த காலத்திலே செய்வதற்கு முன்வர வேண்டும் என்று வேண்டுகிறோம். அதே போன்றுதான் இந்த காலகட்டங்களை நாம் சரியாக பயன்படுத்தி நிறைவான நல்லமல்களை செய்து அல்லாஹ்வுடைய நல்லருளை பெறுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நல்லருள் புரிந்து நாளை மறுமையிலே அவருடைய வெற்றி அடைந்த ஒரு கூட்டத்திலே சேர்ப்பதற்கு அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு சிறப்பு மிகு காலகட்டத்தில் நாம் வீற்றிருக்கின்றோம். இந்த சிறப்பான காலத்தை நாம் சரியாக பயன்படுத்தி நிறைவான நல்லமல்களை செய்து அல்லாஹ்வின் நல்லடியார்கள் கூட்டத்தில் நாம் சேர்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி உடையவர்களுக்கு அல்லாஹ் வழியை திறந்து தருவான். எண்ணங்கள் உடையவர்கள், நல்லெண்ணம் உடையவர்களுக்கு அல்லாஹ் நிறைவான கூலியை தருவான். நம்முடைய துர்பாக்கியம், நம்முடைய சமுதாயத்தில் பெருமதியான காலங்கள் வேறு திசைகளில் பயன்படுத்தப்படுவதுதான் அதிகம். நோன்பு கடைசி 10 வந்தால் பெண்ணாளைக்கு ரெடியாகிறதுக்கு கடைத்தேர்களில் ஏறி இறங்குவதும், ரமலானுடைய துல் ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்கள் வந்தால் ஹஜ்ஜி பின்னாளைக்கு ரெடியாவதிலும் தான் நம்முடைய காலங்கள் பெரும்பாலும் கழியறதே தவிர அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் மிகவும் சிறப்பித்து சென்ற அந்த நன்மைகளை பெற்றுக் கொள்வதில் நாம் நேரங்களை பயன்படுத்துகின்ற விடயத்தில் அனைவரும் பொறுப்போக்காக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதில் இருந்து நாம் கொஞ்சம் விழிப்புணர்வு பெற வேண்டும். இந்த காலத்தை பற்றி யோசிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. துல் ஹஜ் மாதம் என்று வருகின்ற போது இந்த காலத்தோடு சேர்த்து பேசப்படுகின்ற ஒரு வரலாறு தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு. இன்ஷா அல்லாஹ் வருகின்ற ஃபுத்பாக்கள் அல்லது காலங்களில் அது பற்றி உங்களுக்கு பேசப்படலாம். சுருக்கமாக இந்த இபாதத்துக்களுக்குள் நாம் இறங்குவதற்கு முதல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை ஒரு தரம் வாசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தௌஹீதுக்காக, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காக அவர் தன் தந்தையோடு செய்த போராட்டம், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும் என்பதற்காக அந்த சமுதாயத்துக்கு முன்னின்று அவர்கள் முன்னெடுத்த போராட்டம்,
ஊரே பகிஷ்கரித்து தீக்குண்டத்திலே கொண்டு போய் அவரை போட்ட வரலாறு. எந்த அசைவும் இல்லாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டி அவர் தீக்குண்டத்தின் முன்னால் நின்ற போதும் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், அல்லாஹு தஆலா எனக்கு போதுவானவன், அவனே சிறந்த பாதுகாவலன் என்று அல்லாஹ்வின் மீதான தவக்குலை மிக தெளிவாக வைத்து அல்லாஹ்வின் மீதான உறுதியான நம்பிக்கையோடு அவர் நின்று பிடித்த அந்த தருணம், நெருப்பு குண்டம் என்றும் கூட அதற்கு முன்னால் நின்றும் கூட தளர்ந்து விடாமல், வார்த்தைகளால் அவர் வலிந்து போய் அவர்களோடு விட்டு கொடுத்து பேசுகின்ற தன்மைக்குள் போகாமல் அல்லாஹ்வுக்காக என்று அவர் உறுதியாக நின்று அல்லாஹ்வுடைய திருப்தி தான் முக்கியம், உயிரே போனாலும் உலகமே எதிர்த்து நின்றாலும் அல்லாஹ்வுடைய திருப்தி அதை விட்டுவிட்டு வேறு இவர்களுடைய திருப்தியையும் பாதுகாப்பையும் பெற முடியாது, கூடாது என்கின்ற விடயத்தில் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல் என்று சொல்லிக் கொண்டவர் நின்ற அந்த தருணம், நெருப்பிலே தூக்கி வீசப்பட்ட போது அல்லாஹு தஆலா அந்த நெருப்பை ஏசீருமாக மாற்றி கொடுத்த விடயம், ஊரிலே வாழ முடியாது என்பதற்காக பலஸ்தீனுக்கு விரட்டப்படுகிறார். பலஸ்தீனிலும் போராட்ட களமாக அது மாறுகிறது. அங்கிருந்து எகிப்துக்கு வருகிறார். வருகின்ற போது அங்கிருக்கின்ற மன்னன் அழகான பெண்களை எல்லாம், திருமணம் முடித்த பெண்களை எல்லாம் அபகரிக்கின்ற கெட்ட குணம் கொண்டவனாக இருந்தும் கூட தன் மனைவியை பக்குவமாக பாதுகாத்து வைக்கிறார். பிள்ளை இல்லாமல் முதிய வயதை அடைந்தும் அதனுடைய ஏக்கங்களும் தாகங்களும் நிறைந்திருந்தும் கூட அல்லாஹு தஆலா ஒருபோது எம்மை கைவிட மாட்டான், அல்லாஹு தஆலா எமக்கு நிச்சயமாக உதவி செய்வான் என்று தள்ளாத வயது வந்தும் கூட அல்லாஹ்வின் மீதான தவக்குலிலும் எதிர்பார்ப்பிலும் ஒரு அணுவளவேனும் தளர்ந்து விடாத நம்பிக்கையோடு இருந்தார். கடைசியிலே அல்லாஹு தஆலா தள்ளாத வயதில், நம்ம சொல்லுந்தானே இந்த வயசில குழந்தையா என்று யோசிக்கின்ற வயதில் அவரே கேட்கிறார், இந்த வயசில எனக்கு குழந்தையா என்று கேட்கின்ற வயதில் அல்லாஹ் குழந்தையை கொடுத்த அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்த விடயம், தவம் இருந்து பெற்ற பிள்ளையையும் மனைவியையும் கொண்டு போய் மக்கமா நகரத்தில் சஃபா மலையடிவாரத்தில் தட்டத்தனியை விட்டு விட்டு வா என்று அல்லாஹ் உத்தரவு போட்ட போது அந்த அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு தட்டத்தனியை விட்டு விட்டு வந்த வரலாறு, தாயும் சேயும் அந்த பாலைவனத்திலே பரிதவித்த போது ஜம்சம் ஊற்றை அல்லாஹ் ஊற்றெடுக்க செய்த வரலாறு, மீண்டும் தவம் இருந்த குழந்தையை பல ஆண்டு காலம் கழித்து வந்து பார்க்க வந்த தந்தைக்கு அதனை அறுத்து படியிட வேண்டும் என்று அல்லாஹ் போட்ட உத்தரவு, உத்தரவை தலைமையில் சுமந்து மகனிடத்தில் சொல்லுகிறார், மகனே இன்னி ஆராஃபில் மனாமி அன்னி அஹ்தஹுக, மகனே உன்னை அறுக்க கனவு காணுகிறேன், மாதா தரா உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று அவரிடத்திலே கேட்கின்ற போது இஸ்லாமிய பாசறையில் பயின்றெழுந்த அந்த பிள்ளை, அல்லாஹ் உங்களுக்கு என்ன உத்தரவிட்டானோ அதனை நிறைவேற்றுங்கள், நான் பொறுமையாளனாக இருந்து உங்களுக்கு மிகவும் ஒத்துழைப்பு வழங்குவேன் என்று சொல்கிறார். மனைவி தவமிருந்து பெற்ற குழந்தை அறுக்கப்படுகின்றதை அல்லாஹ்வின் கட்டளை என்கின்ற போது அங்கீகரித்து அமைதியாக இருக்கிறார். இத்தனை சோதனைகளையும் தாண்டிய ஒரு உத்தமரின் வரலாறு பேசப்படுகின்ற காலகட்டத்திலே அந்த வரலாறை மீட்டி பார்த்தால் அவர் சந்தித்த அத்தனை சோதனைகளையும் அதாவது அல்லாஹு தஆலா குர்ஆனிலே 2 பேருடைய வரலாறை பற்றி பேசி இவருடைய வரலாறில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்கிறார். நேரடியாக 2 பேர், ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இரண்டது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிகின்ற போதெல்லாம் நமக்கு நபி அவர்கள் கற்றுத்தந்த துஆ என்ன? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம், இப்ராஹீமுக்கு நீ அருள் புரிந்தது போன்று அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின், முஹம்மது நபிக்கு நீ அருள் புரி கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம், இப்ராஹீமுக்கும் குடும்பத்தினருக்கு நீ அருள் புரிந்தது போன்று என்று நபி அவர்களுடைய அருளையும் சலவாத்தையும் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஒப்பிட்டு கேட்குமாறு நபி அவர்கள் மூலம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிற அளவுக்கு உத்தமருடைய ஒரு வரலாறு பேசப்படுகின்ற ஒரு தியாக வரலாற்றின் காலகட்டத்திலே இருக்கிறோம். இந்த வரலாறுகளை நாம் படிக்கின்ற போதுதான் உயிரோட்டம் உள்ள மனிதர்களாக நாம் மாற முடியும். எனவே இந்த காலகட்டத்தில் இந்த வரலாறுகளை படியுங்கள். அதை படிப்பதன் மூலமாக நாம் இந்த உலகத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்த தியாகம் தான், ஒட்டுமொத்த சோதனை தான். அதுக்குள்ள வாழ்ந்திருக்கிறார்கள், குழந்தை பெற்றிருக்கிறார்கள், தொழில் செய்திருக்கிறார்கள், எல்லாமே செய்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுக்காக என்று வருகின்ற போது எதையும் அல்லாஹ்வுக்கு முன்னால் கொண்டு போகாமல்
அல்லாஹ்வுக்கு அடுத்ததாகவே கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த மனமாற்றத்தை, இந்த பயிற்சியை, இந்த பக்குவத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறிலிருந்து நாம் பெற வேண்டும் என்பதற்கான ஒரு காலகட்டத்திலே இருக்கிறோம். ஹஜ் என்கின்ற காலமும் அந்த வணக்கமும் அதை நமக்கு ஒரு படிப்பினையாக சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த இபாதத்துடைய ஒவ்வொரு அம்சமும் அதற்குள் தொக்கியிருக்கின்றன. சபா மர்வாவை நாம் ஓடுகின்ற, கல்லறிகின்ற இவை ஒவ்வொரு அம்சமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஷைத்தானோடு போராடி அல்லாஹ்வின் அடிமை, நான் அவன் சொல்கின்றவற்றை கேட்க வேண்டும், அவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை நிரூபித்த தருணங்களாகும். இந்த வரலாறுகளை பாடங்களாக கொண்டு நாம் எங்களை பக்குவப்படுத்த வேண்டிய கடமைப்பாட்டோடு இருக்கிறோம். ஏனென்றால் நாம் அந்த அல்லாஹ்விடம் போகிறோம். எப்ப நம்முடைய ரூஹு போகும் என்று தெரியாத நிலையில் இருக்கின்ற நாம் அதற்கான தயாரிப்புகளை செய்ய வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, துல்ஹஜ் மாதம் சிறப்பு மிகு மாதங்களில் ஒன்று. அதிலும் ஆரம்ப 10 நாட்கள் அல்லாஹுவாலும் அவருடைய தூதராகவும் மிகவும் சிறப்பித்து சொல்லப்பட்ட காலம். இந்த காலகட்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகமும் அவருடைய குடும்பத்துடைய தியாகமும் மிகவும் சிறப்பித்து பேசப்படுகின்ற காலம். அவர்களுடைய தியாகங்களோடு சம்பந்தப்பட்ட கடமைகளை இணைந்ததாக ஹஜ் என்கின்ற மாபெரும் கடமை நிறைவேற்றப்படுகின்ற காலம். நாம் அல்லாஹ்வுக்காக வாழ வேண்டும் என்றால், அல்லாஹ்வுக்காக எங்களுடைய அர்ப்பணிக்க வேண்டும் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போன்றோருடைய வரலாறுகள் படித்து அந்த வரலாறுகள் வருகின்ற படிப்பினைகளை எம் வாழ்வுக்கு முன்னுதாரணங்களாக கொண்டு எம்மை நாம் செதுக்கி சரியான வழியில் நம்மளை கொண்டு செல்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிமிஸ் ஸலாம்.